Now I thought we will do some practical exercise by looking at some Bible difficulties and we will see how we can solve them. இந்த நேரத்தில் நாம் வேதாகமத்தில் உள்ள சில கடினமான பகுதிகளை நடைமுறையாக பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். I would like to present the first example like this. நான் உங்களுக்கு முதலாவது உதாரணத்தை எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். God told Adam, the day you will eat of the tree of the knowledge of good and evil, you will surely die. தேவன் ஆதாமை பார்த்து நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் தானே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். Now here comes a question. அதனால் ஒரு கேள்வி எழுகிறது. Did Adam really die? ஆதாம் உண்மையிலேயே மரித்தானா? Because God said the day you eat of it you will surely die. ஏனென்றால் தேவன் சொன்னார் அதை உண்ணும் நாளிலே நீ சாகவே சாவாய். Now how do we explain that particular situation? இந்த ஒரு சூழ்நிலையை எப்படி நாம் விளக்குவது? Death is one of the key words in the Bible. வேதாகமத்தில் உள்ள முக்கியமான வார்த்தைகளிலே மரணம் என்று சொல்லுகிறதான பதம் முக்கியமான ஒன்று. We should look at various references for death in the whole Bible and try to understand what each usage of death refer to. வேதாகமம் முழுவதிலும் மரணம் என்று சொல்லுகிறதான பதம் எப்படி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதை இந்த கடினமான பகுதிக்கு விளக்க வேண்டும். Now there is where the Bible concordance helps us. இதற்கு தான் நமக்கு பைபிள் கன்கார்டன்ஸ் உதவியா இருக்கிறது. வேதாகம சொல்லகராதி உதவுகிறது. This is where Bible concordance helps us. இதில் தான் நமக்கு வேதாகம சொல்லகராதி உதவியா இருக்கிறது. We have introduced so many Bible concordances to you. The most common and that which can be fundamental for any serious Bible student is Cruden's Bible Concordance. உங்களுக்கு अनेक வேதாகம அகராதிகளை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதிலே முக்கியமானதும் அடிப்படையானதுமான சொல்லகராதி என்று சொன்னால் Cruden's Concordance என்கிறதான சொல்லகராதி. So when you take the word death and browse it through the concordance, நீங்கள் அந்த மரணம் என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை கன்கார்டன்ஸ் மூலமாக அதில் உள்ள வசனங்களை எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால், once or twice you browse through it, you will find that death refers to various kinds of deaths. நீங்கள் அதை ஒரு இருமுறை பார்த்தாலே போதும் உங்களுக்கே தெரிந்துவிடும் மரணம் என்னும் சொல் अनेक விதமான மரணங்களை குறிக்கிறது. It speaks about physical death. அது பௌதிக மரணம் சரீர மரணத்தை குறித்து சொல்லுகிறது. It speaks about spiritual death. அது ஆன்மீக மரணத்தை குறித்தும் சொல்லுகிறது. And thirdly it speaks about eternal death. அது நித்திய மரணத்தை குறித்தும் மூன்றாவதாக சொல்லுகிறது. Physical death, பௌதிக மரணம், spiritual death, ஆன்மீக மரணம், and eternal death. நித்திய மரணம். What is physical death? பௌதிக மரணம் என்றால் என்ன? It is the separation of soul from the body. சரீரத்தில் இருந்து ஆத்மா பிரிந்து விடுவதுதான் பௌதிக மரணம். But the separated body gets decomposed and it becomes dust to dust and ashes to ashes. ஆத்மா பிரிந்து சென்ற உடனேயே சரீரம் அழுக ஆரம்பித்து முடிவில் சாம்பலுக்கு சாம்பலாக தூளுக்கு தூளாக சேர்ந்து விடுகிறது. When Adam sinned, the sentence of physical death was pronounced. ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கே பௌதீக மரணம் என்னும் தீர்ப்பு கூறப்பட்டாயிற்று. That day itself God told him, you shall return to the dust. From dust you are taken, to dust you will return. அந்த நாளில் தானே தேவன் அந்த நியாய தீர்ப்பை கூறிவிட்டார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாய், பூமிக்கே திரும்புவாய், தூளுக்கு திரும்புவாய் என்று சொல்லி. And the actual execution of that physical death was delayed in the case of Adam because of God's grace. ஆனால் அந்த கூறப்பட்ட தீர்ப்பினுடைய அமலாக்கம் தள்ளி போடப்பட்டது. ஏனென்றால் அது தேவனுடைய கிருபை. That's about physical death. இதுதான் பௌதீக மரணத்தை குறித்தது. Then the spiritual death. இரண்டாவதாக ஆவிக்குரிய ஆன்மீக மரணம். What is spiritual death? ஆன்மீக மரணம் என்றால் என்ன? It is alienation from God. தேவனிடத்தில் இருந்து பிரிக்கப்படுவது. That is fellowship with God getting broken. தேவனோடு உள்ள ஐக்கியம் முறிந்து போவது. Turn with us to book of Romans 8th chapter. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அத்தியாயம். And look at the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். To be carnally minded is death, but to be spiritually minded is life and peace.
மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். This death is what we call spiritual death. இந்த மரணத்தை தான் நாம் ஆன்மீக மரணம் என்று சொல்லுகிறோம். That's what Apostle Paul refers to in Ephesians 2nd chapter and 1st verse. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அத்தியாயம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார். You who were dead in trespasses and sins, he made alive. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். So that is spiritual death. இது ஆவிக்குரிய மரணம், ஆன்மீக மரணம். Did Adam experience the spiritual death? ஆதாம் ஆன்மீக மரணத்தை சந்தித்தானா? Yes, the same day his fellowship with God was broken. அவன் பாவம் செய்த நாளில் தானே தேவனோடு இருந்த அவனுடைய ஐக்கியம் முறிந்து போனது. Then what about the third one, eternal death? மூன்றாவது நித்திய மரணம் என்றால் என்ன? That is the final and eternal separation from God. இது தேவனிடத்திலிருந்து முடிவாய் நித்தியமாய் பிரிக்கப்படுவதை குறிக்கும். That is what the Bible calls as second death. இதைத்தான் வேதாகமம் இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிறது. Book of Revelation 20th chapter, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அத்தியாயம், look at the 14th verse. 14வது வசனத்தை பாருங்கள். Death and Hades were cast into the lake of fire. This is the second death. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். That's what was the warning given by John the Baptist in John 3rd chapter. இதைத்தான் யோவான் ஸ்நானகன் எச்சரிக்கையாய் நமக்கு கொடுக்கிறான் யோவான் 3வது அத்தியாயத்தில். Look at the 36th verse. 3:36 பாருங்கள். He who believes in the Son has everlasting life. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். But he who does not believe the Son shall not see life, but the wrath of God abides on him. குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். So if Adam had not turned to God by the grace of God, he would experience second death. யார் தேவனுடைய கிருபையினால், if Adam had not turned to God by the grace of God, he would experience the second death. ஒருவேளை ஆதாம் தேவனுடைய கிருபையினாலே தேவனிடத்தில் திரும்பாவிட்டால் இரண்டாம் மரணத்தை சந்திக்க வேண்டி வரும். So when God said, the day you shall eat of it you will surely die, physical death was pronounced upon him. என்றைக்கு ஆண்டவர் அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொன்னாரோ, அந்த புசித்த நாளில் தானே அவனுக்கு பௌதிக மரணம் அவன் மீது தீர்ப்பாய் கூறப்பட்டது. Spiritual death came upon him as a separation from God's fellowship. தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்து விலகி போதல் என்கிறதான ஆன்மீக மரணம் அவனுக்கு அந்த நாளில் தானே நேர்ந்தது. And he was also bound for eternal death unless he had turned to God for repentance. அவர் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பாத பட்சத்தில் அந்த நாளில் தானே அவருக்கு இரண்டாம் மரணம் என்னும் தண்டனையும் விதிக்கப்பட்டாயிற்று. Yes, the day you shall eat of it you shall surely die, that word was literally fulfilled. இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லுகிறதான அந்த தீர்ப்பு அந்த நாளில் தானே அவனுக்கு வந்தது. Then if you turn with me for another example, மற்றொரு உதாரணத்திற்காக பாருங்கள். we read in book of Isaiah 40th chapter 28th verse. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அத்தியாயம் 28வது வசனம். Now that is a verse which we have normally memorized. இந்த வசனத்தை நாம் எப்பொழுதும் மனனம் செய்திருக்கிறோம். Have you not known and have you not heard, the everlasting God, the Lord, the creator of the ends of the earth, neither faints nor is weary. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? That means God does not become tired. தேவன் சோர்ந்து போவதில்லை. God does not become tired. தேவன் சோர்ந்து போவதில்லை. தேவன் களைப்படைவதில்லை. களைப்படைவதில்லை. God never becomes tired according to these words, Isaiah 40 and verse 28. ஏசாயா 40:28 படி தேவன் களைப்படைவதில்லை. But what do we read in Genesis 2nd chapter 2nd verse? ஆனால் ஆதியாகமம் 2வது அத்தியாயம் 2வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? Genesis 2 and 2. ஆதியாகமம் 2:2. On the seventh day God ended his work which he had done, and he rested on the seventh day from all his work which he had made. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி
தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். If God does not become tired, why should he take rest? தேவன் களைப்படையவே மாட்டார் என்று சொன்னால் அவருக்கு எதற்கு ஓய்வு? Now you may not have this question as an average reader and believer of the Bible, but skeptics of the Bible throw such questions on us. சாதாரணமாக வேதத்தை வாசித்து விசுவாசிக்கிற உங்களுக்கு இந்த கேள்வி வராது. ஆனால் வேதத்தை கேள்வி கேட்கிறவர்களுக்கு இந்த கேள்வி முக்கியமானது. Now what does the rest in this particular verse Genesis 2:2 mean? இந்த ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஓய்வு என்பது எதை குறிக்கிறது? It is not because of physical tiredness, but God rested from. In other words, God ceased from his work of creation. இது தேவன் களைப்படைந்ததனால் எடுக்கும் ஓய்வு அல்ல, அவர் தம்முடைய சிருஷ்டிப்பை எல்லாம் முடித்து நிறைவேற்றி விட்டதால் வருகிறதான ஓய்வு. Now if you look at book of Exodus 31st chapter, there is a better clue for this puzzle. யாத்திராகமம் புத்தகம் 31வது அத்தியாயத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த புதிருக்கான ஒரு நல்ல விடை அங்கு கிடைக்கிறது. Look at the 17th verse. 17வது வசனத்தை பாருங்கள். It's a sign between me and the children of Israel forever, for in 6 days the Lord God made the heavens and the earth. On the 7th day he rested and he was refreshed. 31:17 அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளுக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். Underline பூரித்தார். The Lord was refreshed. ஆண்டவர் பூரித்தார் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். What does it mean? Having been busy with the work of creation for 6 days, he saw all that he has done and he rejoiced. He was refreshed. Oh, all that I have created is good. 6 நாட்களாய் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து முடித்த பின்பு அதை எல்லாம் கண்டு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார், சந்தோஷப்பட்டார். Now that's what we have in John's Gospel 5th chapter. இதைத்தான் நாம் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 5வது அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். We'll read from verse 16. Here is what the Lord Jesus Christ has said about this rest that we are talking about. The 16th verse. 16வது வசனம். For this reason the Jews persecuted Jesus and sought to kill him because he had done these things on the Sabbath. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். But Jesus answered and said to them, ஆனால் இயேசு அவர்களை நோக்கி, My Father has been working until now and I have also been working. என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். You know, when talking about Sabbath, Jesus gave this very interesting answer. My Father has been until now working, I am also working. இந்த ஓய்வு நாளை குறித்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து மிகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லுகிறார். என்னுடைய பிதா இந்த நாள் வரைக்கும் கிரியை செய்து வருகிறார், ஆகையால் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்கிறார். In other words, when we say that God rested from his works, it was not out of weariness or fatigue or tiredness, but he ceased from his work of creation and he rejoiced over it and was refreshed. தேவன் ஓய்வெடுத்தார் என்று சொன்னால் அது அவர் களைப்படைந்ததினாலோ சோர்ந்து போனதினாலோ பலம் இழந்து போனதினாலோ அல்ல, அவர் தாம் செய்த கிரியை சிருஷ்டிப்பின் கிரியையிலிருந்து ஓய்வெடுத்தார் என்பதுதான். That means we cannot add anything to creation. இதற்கு அர்த்தம் என்ன, விளக்கம் என்னவென்றால் நாம் தேவனுடைய சிருஷ்டிப்போடு கூட எதையும் கூட்ட முடியாது. Now there is so much of scientific developments and technological advance, you can alter things but you cannot create anything. இன்றைக்கு விஞ்ஞானத்திலே எவ்வளவோ முன்னேற்றங்களும் புதிய கண்டுபிடிப்புகளும் வந்துவிட்டன. நாம் இருக்கிற காரியங்களை சற்று மாற்றி அமைக்கலாம், ஆனால் நாம் புதிதாய் எதையும் சிருஷ்டிக்க முடியாது. So the important fact is within 6 days God created the whole lot. He stopped that creative work on that day and he rejoiced over his creation. இதில் முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் 6 நாட்கள் தேவன் அனைத்தையும் சிருஷ்டித்தார். 7ஆம் நாளிலே அந்த சிருஷ்டிப்பின் காரியத்தில் இருந்து ஓய்ந்திருந்து அவர் அதிலே பூரித்தார் என்பதுதான். And we as God's people, for us there is a rest that is still in the future. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிர்காலத்திலே இந்த ஓய்வு இருக்கிறது. Now for this kind of study a reference Bible is very helpful.
இது போன்ற ஒரு வேத பாடத்திற்கு உங்களுக்கு ஒத்த வாக்கிய வேதாகமம் மிகவும் உபயோகமாய் இருக்கும். And also a Bible commentary will be helpful. ஒரு வியாக்கியான வேத வியாக்கியானமும் உங்களுக்கு உபயோகமாய் இருக்கும். Already in the last talk we made a reference to that commentary giant Thomas Henry, Matthew Henry. நாம் ஏற்கனவே பிரசங்கிக்கும் போது கடந்த மத்தியான வேளையிலே உங்களுக்கு மேத்யூ ஹென்றி அவர்களால் எழுதப்பட்ட அந்த கமெண்ட்ரியை குறித்து சொன்னேன். This is a condensed volume, but the original volume is 6 volume set. இது சுருக்கமாய் எழுதப்பட்ட வியாக்கியானம். ஆனால் இதிலே ஒரிஜினல் வால்யூம் என்று சொன்னால் 6 புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒன்று. I won't encourage you to go for the 6 volumes. That is little too voluminous. You want to find something, you sometimes get lost in the woods. So better you go for this condensed volume that is good enough for your average study. நீங்கள் போய் 6 வால்யூம் இருக்கிறதான கமெண்ட்ரியை படியுங்கள் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கும். இந்த கண்டென்ஸ்ட் கமெண்ட்ரி இருக்கிறது, இதுவே போதும், இதை படியுங்கள். Now there is another example. மற்றொரு உதாரணம். Who hardened Pharaoh's heart? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யார்? Was it Pharaoh himself or the Lord hardened Pharaoh's heart? பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினானா, இல்லை என்றால் தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரா? Look at some passages. சில வேதாகம பகுதிகளை நாம் பார்ப்போம். Exodus 9th chapter 12th verse. யாத்ராகமம் 9வது அத்தியாயம் 12வது வசனம். The Lord hardened the heart of Pharaoh. தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். 10th chapter 1st verse. 10ஆம் அதிகாரம் 10வது அத்தியாயம் 11வது வசனம். The Lord said to Moses, go to Pharaoh, I have hardened his heart. நீ பார்வோனிடத்திற்கு 10:1. 10வது அத்தியாயம் 1வது வசனம். நீ பார்வோனிடத்திற்கு போ, அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினேன். 2வது வசனத்தினுடைய கடைசி வரி, அவனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். So God himself takes the responsibility. I only hardened his heart. ஆண்டவரே இங்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நான் அவனுடைய இதயத்தை கடினப்படுத்தினது நான் தான். 11th chapter 10th verse. 11வது அத்தியாயம் 10வது வசனம். There also we read the Lord hardened Pharaoh's heart. அந்த இடத்திலும் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினதினால். But if you come to Exodus 8th chapter, ஆனால் அதே யாத்திராகமம் 8வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். look at the 15th verse. 15வது வசனம். There we read Pharaoh hardened his heart. அந்த இடத்தில் எழுதி இருக்கிறது, தன் இருதயத்தை பார்வோன் கடினப்படுத்தினான். And come to the 32nd verse. அதே அத்தியாயம் 32வது வசனம். Pharaoh hardened his heart. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். 9th chapter 34th verse. 9வது அத்தியாயம் 34வது வசனம். He hardened his heart. மலைக்கல்மலை நின்ற போது பார்வோனும் அவனுடைய ஊழியரும் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். So on one set of references it says God hardened Pharaoh's heart, God hardened Pharaoh's heart. ஒரு வேத குறிப்புகளிலே ஒரு செட் வேத குறிப்புகளிலே தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று எழுதி இருக்கிறது. But other set of references it uniformly says Pharaoh hardened his own heart. மற்ற குறிப்புகளிலே பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று எழுதி இருக்கிறது. Now how do we solve this riddle? இந்த ஒரு புதிரை விடுவிப்பது எப்படி? God does not directly harden anyone. தேவன் நேரடியாக யாரையும் கடினப்படுத்துவதில்லை. But his blessings and his grace are mistaken by people and they harden their hearts. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய கிருபைகளையும் ஜனங்கள் தவறாய் புரிந்து கொண்டு தங்களுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். In other words, God makes provision for man. If he wants, he can harden himself. இன்னொரு வார்த்தையில் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதன் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் அவகாசம் கொடுக்கிறார். So when God gives an opportunity, God stops the problem, immediately he hardens his heart. So you can say it like this: Pharaoh hardened his heart. If you go to Pharaoh, he will say, no, he only stopped the plague and he gave me the blessing, so I pardoned my heart. I hardened my heart. எப்பொழுது பிரச்சனை நின்று போயிற்று என்று பார்வோன் கண்டானோ, உடனே தன் இருதயத்தை அவன் கடினப்படுத்தினான். ஒருவேளை நீங்கள் பார்வோனிடத்தில் சென்று கேட்பீர்கள் என்று சொன்னால், ஆமாம் எனக்கு பிரச்சனை முடிந்து போய்விட்டது, ஆசீர்வாதம் வந்து விட்டது, ஆகையினால் தான் நான் என் இருதயத்தை கடினப்படுத்தினேன் என்று சொல்லுவான். So people take advantage of the blessings and the mercy of God and harden their hearts. So indirectly sometimes the Bible reports that God hardened so and so's heart.
தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையையும் ஜனங்கள் தவறாய் புரிந்து கொண்டு தங்களுடைய இருதயத்தை இன்னுமாய் கடினப்படுத்துகிறார்கள். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது தேவன் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். Some people's heart is softened by the blessings of God. Some people's heart is hardened by the blessings of God. தேவன் சிலரை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய இருதயம் மென்மையாகிறது. ஆனால் சிலரை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் கர்வம் கொண்டு கடினப்படுகிறார்கள். We know that some people take the blessings of God as a message for repentance. சில நமக்கு நன்றாகவே தெரியும், சில பேர் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியை பெற்றுக்கொள்கிறார்கள். Some people mistake the grace and the blessings of God and keep on hardening their hearts. ஆனால் சிலர் தேவனுடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் தவறாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். In other words, the same blessing produces two different effects. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதே ஒரே ஆசீர்வாதம் தான், ஆனால் இரண்டு விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. For example, takes the heat of sun. உதாரணத்திற்கு சூரியனுடைய வெப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The wax will melt under the sun's heat. சூரிய வெப்பத்தினால் மெழுகு உருகி போகும். But clay will become hardened. ஆனால் களிமண்ணோ கடினமாகிவிடும். So you find the same blessing or the same cause can produce two different effects. ஆகையினாலே ஒரே சூரிய வெப்பம் தான், ஆனால் அந்த ஒரே காரியம் இரண்டு முரண்பாடான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. In other words, when we say God hardened Pharaoh's heart, that simply means God permitted Pharaoh's heart to be hardened. தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொன்னால் தேவன் பார்வோனுடைய இருதயம் கடினப்படும்படி அனுமதி கொடுத்தார் என்று அர்த்தம். This is such a serious issue that Apostle Paul allots one full chapter to discuss this matter. இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முழு அத்தியாயத்தையே இந்த காரியத்தை குறித்து விளக்கும்படியாய் சொல்லுகிறார். Romans 9th chapter verses 14 to 21 is an explanation for what we are studying now. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 9வது அத்தியாயம் 14 to 21 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் இவ்வளவு நேரம் கேட்டதின் விளக்கம். Now you see, for example, in the 15th words, I will have mercy on whom I will have mercy, and I will compassion on whom I will have compassion. அந்த 15வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். 18th verse, therefore he has mercy on whom he wills, and whom he wills he hardens. 18வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். So the entire chapter is dealing with this particular question I am placing before you. இந்த முழு அத்தியாயமுமே நான் உங்களுக்கு முன்பாக வைத்த அந்த கேள்வியை குறித்து தான் விளக்குகிறது. And then in the 19th verse, Apostle Paul concludes like this. 19வது வசனத்திலே அவர் இப்படியாக முடிவை கொடுக்கிறார். You will then say to me, why does God still find fault, and why does he say that somebody is resisting his will if he is hardening the heart? தேவன் ஒருவருடைய இருதயத்தை கடினப்படுத்துவார் என்று சொன்னால், இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் கண்டுபிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்? What is Paul's reply? பவுல் அதற்கு பதிலாக என்ன சொல்லுகிறார்? Oh man, who are you to reply against God? அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? You are only a man. Be careful when you question God. நீ ஒரு சாதாரண மனிதன் தான், ஆகையால் தேவனை கேள்வி கேட்கும் போது எச்சரிக்கையாயிரு. And in the 21st verse he says, does not the potter have power over the clay from the same lump to make one vessel for honor and another for dishonor? மிதிக்கப்பட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் குயவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று கேட்கிறார். Practical lesson we learn for our spiritual life in this particular question. இந்த கேள்வியிலே நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கிடைக்கும் பதில் என்ன? பாடம் என்ன? God is merciful to us. தேவன் நம் மீது இரக்கமாய் இருக்கிறார். God is patient with us. தேவன் நம் மீது பொறுமையாய் இருக்கிறார். Don't take advantage of it and keep on hardening your heart. அந்த கிருபையையும் பொறுமையையும் சாதகமாக எடுத்துக்கொண்டு
நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. Romans 2nd chapter 4th verse. ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அத்தியாயம் 4வது வசனம். Do you despise the riches of his goodness, forbearance and long suffering, not knowing the goodness of God leads you to repentance? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? So beware of God's kindness, beware of God's mercy, beware of God's forgiveness. If you don't know how to handle it, instead of a positive response, a negative response will go towards God, which will further bring upon you pouring out of God's wrath. தேவனுடைய தயவு, தேவனுடைய பொறுமை, தேவனுடைய நீடிய சாந்தம் இவைகளை தவறாக சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தினால் உங்கள் மீது தேவனுடைய கோபம் வரும். Now we'll go to another example. மற்றொரு உதாரணம், Book of Deuteronomy 34th chapter. உபாகமம் புத்தகத்திலே 34வது அத்தியாயம். And if you look at verses 5 to 9, there is the detail of the funeral of Moses. அந்த இடத்திலே From verse 5 to 9 we have the details of the funeral of Moses. 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் மோசேயுடைய அடக்கத்தை குறித்து அது எழுதுகிறது. Now I want to ask you some questions. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Who wrote the first 5 books of the Bible? முதல் 5 புத்தகங்களை எழுதிய ஆசிரியர் யார்? Moses. மோசே தான் எழுதினார். So my question, என்னுடைய கேள்வி, how can somebody write about his funeral? தன்னுடைய மரணத்தை குறித்தே எப்படி தன்னுடைய அடக்கத்தை குறித்தே ஒருவர் எப்படி எழுத முடியும்? This is a very difficult situation. இது ஒரு கடினமான காரியம். Up to the previous chapter okay, but what about the 34th chapter? 33வது அதிகாரம் வரைக்கும் அவர் எழுதினார் என்று சொன்னால் சரிதான். ஆனால் 34வது அத்தியாயத்தை எழுதியவர் யார்? It is very likely the details in the 34th chapter was written as an obituary by his associate Joshua. இது நமக்கு ஒரு தெளிவாக தெரிகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இரங்கல் குறிப்பு இல்லை என்றால் அந்த கல்லறை வாசகம் அவருடைய நண்பர் யோசுவாவால் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். Look at the 9th word, Joshua the son of Nun. You know, that's what immediately Joshua comes up. So it's very likely the completion of book of Deuteronomy was done by Joshua. 9வது வசனத்தை பாருங்கள். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் கைகளை வைத்தான் என்று சொல்லி இங்கு மோசேயுடைய மரணம் முடிந்தவுடனே யோசுவா வருகிறதை பார்க்கிறோம். ஆகையினால் இந்த முடிவு யோசுவாவினால் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். Here is a very interesting illustration from church history. இங்கு சபை சரித்திரத்தில் இருந்து ஒரு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு. Here is a commentary by Matthew Henry. இங்கு மேத்யூ ஹென்றி அவர்களால் எழுதப்பட்ட வேத வியாக்கியானம் இருக்கிறது. Genesis to Revelation. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் அவர் எழுதி இருக்கிறார். But when he came to book of Acts, he died. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு வியாக்கியானம் எழுதி கொண்டிருக்கும் போது அவர் மரித்து போனார். Then what happened to after Acts? அது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திற்கு பின்னாக உள்ள புத்தகத்திற்கு என்ன ஆயிற்று? His friends and his associates and his family people took hold of all the notes and sermons and studies that Matthew Henry had prepared, and together they wrote what Matthew Henry would have written. அவருடைய நண்பர்களும் குடும்பத்தார்களும் துணை ஆசிரியர்களுமாக சேர்ந்து மேத்யூ ஹென்றி அவர்கள் மீதமுள்ள புத்தகத்தில் இருந்து எழுதியதான பிரசங்க குறிப்புகள் மற்றும் வியாக்கியானங்கள் அவை எல்லாவற்றையும் தொகுத்து மேத்யூ ஹென்றி இந்த புத்தகத்தை எல்லாம் குறித்து என்ன எழுதியிருப்பார் என்று சொல்லி அவர்களே எழுதினார்கள். So you won't be able to find the difference. That is why none of you would have found out there's some difference between Acts and Romans. ஆகையினால் இது நமக்கு யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகையினால் நமக்கும் கூட அப்போஸ்தலர் நடபடிகளுக்கும் ரோமனுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது என்று யாரும் சொல்வதில்லை. So just about the time Acts was over, Matthew Henry died. அப்போஸ்தலர் நடபடிகளுக்கான வியாக்கியானம் எழுதி முடித்த உடனேயே அவர் இறந்து விட்டார். But his friends took over and completed this big timeless project. ஆனால் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விலை மதிப்பற்ற ஒரு புத்தகத்தை எழுதி முடித்தார்கள். You know, co-authorship is very common in the Bible.
வேதாகமத்திலே இணை ஆசிரியர்கள் இணைந்து எழுதுவது என்பது மிகவும் சகஜமான காரியம். For example, turn with me to 1 Corinthians 1st chapter. உதாரணத்திற்காக 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்தை பாருங்கள். Who wrote this epistle? இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை எழுதியவர் யார்? We will immediately say Apostle Paul wrote this epistle. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினார் என்று சொல்லுவோம். But when you look at the first words, there is something slightly different. ஆனால் நீங்கள் முதலாவது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். Paul called to be an apostle of Jesus Christ through the will of God and Sosthenes our brother. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படியாய் அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும். So Sosthenes was a co-author with Paul to write 1 Corinthians. இதை பார்க்கும் பொழுது சொஸ்தேனே என்பவர் முதல் கொரிந்தியருக்கு எழுதினதான முதல் கடிதத்தினுடைய இணை ஆசிரியராய் இருந்தார். Same thing in 2 Corinthians 1st chapter. அதே போல தான் இரண்டாவது கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது கடிதத்தினுடைய முதல் அத்தியாயத்திலும் பார்க்கிறோம். Paul, an apostle of Jesus Christ by the will of God, and Timothy our brother. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும். So Timothy co-authored with Paul 2 Corinthians. ஆகையால் தீமோத்தேயு பவுலுடன் கூட இணைந்து அந்த இரண்டாம் கடிதத்தை எழுதுகிறார். And come to Philippians 1st chapter. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திற்கு வாருங்கள். It says, Paul and Timothy, servants of Jesus Christ, to all the saints in Philippi. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுவது. So it is very much possible that the history detail about Moses' funeral was written about by one of his friends, possibly Joshua. ஆகையினாலே மோசேயுடைய அடக்கம் எப்படி நடந்தது என்பதை குறித்து மோசேயுடைய நண்பர்களில் ஒருவர், அதில் முக்கியமாக யோசுவா எழுதி இருக்கக்கூடும். The funeral of Moses was a very significant funeral. ஆனால் மோசேயுடைய அடக்கம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அடக்கம். Who was the undertaker? அந்த அடக்கத்தை பண்ணினவர் யார்? God himself was the undertaker. அடக்கம் செய்தவர் தேவனே. Now that is endorsed in book of Jude 9th verse. இது யூதாவின் புத்தகம் 9வது அத்தியாயத்திலே ஆமோதிக்கப்பட்டிருக்கிறது. There was a dispute over the body of Moses, and there that archangel gave a fitting reply. We know that text. அங்கு மோசேயினுடைய சரீரத்தை குறித்து ஒரு தர்க்கம் உண்டாயிற்று. அப்பொழுது பிரதான தூதனாகிய மிகாவேல் பிசாசுக்கு சரியான பதிலடி கொடுத்தார். So there is no contradiction in this passage about Moses' funeral. ஆகையால் மோசேயுடைய அடக்கத்தை குறித்து இதிலே எந்தவித முரண்பாடும் இல்லை. And I will give another example. மற்றொரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். Come with me to 2 Samuel 24th chapter. இரண்டாவது சாமுவேலின் இரண்டாவது புத்தகம் 24வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the first words. சாமுவேலின் இரண்டாவது புத்தகம் 24வது அத்தியாயம் முதலாவது வசனத்தை பாருங்கள். The anger of the Lord was aroused against Israel, and he moved David against them to say, Go number Israel and Judah. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். Now come to 1 Chronicles 21st chapter. 1 நாளாகமம் 21வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the first verse. முதலாவது வசனத்தை பாருங்கள். Now Satan stood up against Israel and moved David to number Israel. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. Now who actually moved David to number the people? Was it God or Satan? இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படியாய் ஏவினது தேவனா சாத்தான்? Now when you read the narrative both in Samuel and in Chronicles, நாம் இந்த சாமுவேலின் புத்தகத்திலும் நாளாகம புத்தகத்திலும் நடந்த நிகழ்ச்சிகளை வாசிக்கும் போது one thing is very clear. There came a temptation to David to inflate his ego by counting his military strength. இந்த நிகழ்ச்சிகளை குறித்து இரண்டு பகுதிகளிலே வாசிக்கும் பொழுது ஒன்று மாத்திரம் தெளிவாகிறது. தாவீது தன்னுடைய பெருமிதத்தை ஊதி பெரிதாக்கிக் கொள்வதற்காக, தன்னிடத்தில் உள்ள போர் வீரர்களின் எண்ணிக்கையை தெரிந்து கொள்வதற்காக சோதனை அவனுக்கு ஏற்பட்டது. And that was protested against by his commander Joab.
அவனுடைய தளபதி யோவாபு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். He said, why do you want to number the people? If you want, God can always give you more. Why do you want to do it? தளபதியாகிய யோவாப் சொன்னார், ஏன் இவர்களை நீங்கள் தொகையிடுகிறீர்கள்? உங்களுக்கு தேவையானால் தேவன் இன்னும் அதிக போர்ச்சவர்களை கொடுக்க முடியும். But that words of Joab did not appeal to David. ஆனால் யோவாபு சொன்ன அந்த வார்த்தையை தாவீது ஏற்றுக்கொள்ளவில்லை. It fell on deaf ears of David. அது செவிடன் காதில் ஊதிய சங்கு போல ஆகிவிட்டது. And we know that he yielded to the temptation. அவன் அந்த சோதனைக்கு இடம் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். How do we say that? அதை எப்படி சொல்லுகிறோம்? Later on when he is making a confession, you know what he says? அதற்கு பின்பாக அந்த பாவத்தை குறித்து அறிக்கை செய்கையிலே அவன் என்ன சொன்னான்? Or when Joab was asking him, why do you want to number the people? இல்லையென்றால் யோவாபு அவனை பார்த்து ஏன் ஜனங்களை தொகையிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டபொழுது he could have simply said, what can I do? God is asking me to number, so I am numbering. ஒருவேளை அவன் சொல்லி இருக்கலாம், தேவன் தான் என்னை தொகையிடும்படியா ஏவுகிறார், ஆகையால் தொகையிடுகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். If it was God who moved him to number the people, why was David's heart beating heavily? ஒருவேளை தேவன் தான் தன்னுடைய ஜனங்களை தொகையிடும்படியாய் சொல்லி இருப்பார் என்று சொன்னால் அவனுடைய இருதயம் ஏன் அவனை குற்ற உணர்வுக்குள்ளாக ஆக்க வேண்டும்? தாவீதின் இருதயம் அடித்துக் கொண்டிருந்தது. Why was it beating so heavily? தாவீதுடைய இருதயம் ஏன் அடித்துக் கொண்டிருந்தது? Even before that prophet came to him to confront him, David knew that he was guilty. தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து தாவீதோடு கூட இதை குறித்து பேசுவதற்கு முன்னதாகவே அவனுக்குள்ளாய் அந்த குற்ற உணர்வு வந்தது. So David took the entire blame on himself. ஆகையினாலே இந்த தவற்றிற்கான முழு பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டான். What did David say? தாவீது என்ன சொன்னான்? I have sinned. நான் பாவம் செய்தேன். What did the sheep do? இந்த ஆடுகள் என்ன செய்தது? He took the entire blame on himself. அவன் முழு பொறுப்பையும் தன் மீது ஏற்றுக்கொண்டான். So from what followed in the story we can understand it was not God who directly made him to count the people. இதில் பின்வருகிற காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளுகிறது என்ன? தேவன் தாமே நேரடியாக தாவீது ஜனங்களை தொகையிடும்படியா ஏவவில்லை. God allowed Satan to tempt David. ஆனால் தேவன் பிசாசானவன் தாவீதை சோதிக்கும்படியாய் தேவன் அனுமதி அளித்தார். But what was the kind of person David was in the early days? ஆனால் பழைய நாட்களிலே முன்னாட்களிலே தாவீது எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? 100% dependence on the Lord. 100% தேவன் மீதே சார்ந்திருந்தான். Oh Mr. Goliath, கோலியாத் அவர்களே, you are coming with spear and sword. நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். You are coming with all military strength. நீ உன்னுடைய ராணுவ வல்லமையோடு என்னிடத்தில் வருகிறாய். I am coming in the name of the Lord. ஆனால் நானோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். Because I am coming in the name of the God of Israel, whom you, an uncircumcised Philistine, you defied. விருத்த சேதனம் பண்ணப்படாத பெலிஸ்தேனாகிய நீ நிந்தித்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்திலே வருகிறேன். But David, as he was becoming stronger and stronger, there was some backsliding in his life in this area. ஆனால் தாவீது பலப்பட இந்த ஒரு பகுதியிலே அவன் மிகவும் பின்வாங்கினவனாய் காணப்பட்டான். He was slowly shifting his dependence totally from God on his armies. தேவன் மீது இருந்த அவனுடைய சார்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவனுடைய ராணுவ வல்லமையை அவன் சார்ந்து கொள்ள ஆரம்பித்தான். God wanted to teach him a lesson. ஆகையால் தேவன் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பினார். God teaches the lessons to us either directly or he uses Satan to teach us a lesson. தேவன் சில நேரங்களில் நேரடியாக நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இல்லை என்றால் சாத்தான் நமக்கு பாடம் கற்பிக்கும்படியாய் அனுமதிக்கிறார். After all, Satan also is God's servant. கடைசியில் முடிவாய் பார்த்தால் சாத்தானுமே ஆண்டவருடைய ஊழியக்காரன் தானே. அவருக்கு வேலைக்காரன், அவருடைய வேலைக்காரன் தானே. God can do anything. He will also sometimes he will use him for fulfilling his purpose. தேவன் எதையும் செய்ய முடியும். அவர் பிசாசையும் கூட தன்னுடைய காரியத்திற்காக உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும். We all know the story of Job. நம்ம அனைவருக்கும் யோபினுடைய வாழ்க்கை தெரியும். It was Satan who brought about such a disaster on the life of Job. யோபினுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பெரிய விபத்தை கொண்டு வந்தது சாத்தான் தான். But who initiated it? ஆனால் இதை ஆரம்பித்து வைத்தவர் யார்? God only initiated it. தேவன் தான் இதை ஆரம்பித்து வைத்தார். The fellow was going around the world and he went on an excursion and he came back. அவன் உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து திரும்பி வந்து விட்டான். And God asked him, where are you coming from?
நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தேவன் கேட்டார். Satan truly faithfully replied, I went around the world on a world tour and I am back. சாத்தான் உண்மையாக நம்பிக்கையாக நான் உலகம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறேன் என்று அறிக்கையிட்டான். God could have simply said, wonderful, go on another tour. ஒருவேளை தேவன் சொல்லி இருக்கலாம், அற்புதம், நீ இன்னொரு டூர் போய் வா என்று சொல்லி அனுப்பி இருக்கலாம். But he initiated it. ஆனால் அங்கு ஒரு காரியத்தை துவக்கி வைக்கிறார். சும்மா இருந்த சங்க ஆண்டவர் ஊதினார். How do I say that? நான் இதை எப்படி சொல்லுகிறேன்? God asked him, did you put your eyes on my servant Job? Now you don't need to ask that question. ஆண்டவர் சும்மா இருந்த பிசாசிடத்தில் என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ என்று கேட்கிறார். So the entire story of Job, the initiator was God himself. இந்த யோபினுடைய கதையை எல்லாம் துவக்கி வைத்தவர் கடவுள்தான். But praise the Lord, the ultimate victory is for God only. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முடிவான வெற்றி நம்முடைய தேவனுடையது. Even in the case of David, the ultimate victory was for God only. தாவீதுடைய விஷயத்திலும் முடிவான வெற்றி தேவனுடையதுதான். What did prophet Gad tell David? தீர்க்கதரிசியாகிய காத் தாவீதிடத்தில் என்ன சொன்னார்? You go to the threshing floor of Arnoch and you just offer the burnt offerings. நீ அர்னோனுடைய களத்திலே போய் தேவனுக்கு என்று சொல்லி பலியிடு என்று சொல்லுகிறார். And David did it. தேவன் அப்படியே தாவீது பலியிடும்படியாய் சென்றார். You know what that place is? அந்த இடம் என்ன தெரியுமா? That is the exact spot where Abraham took his son Isaac to be sacrificed on Mount Moriah. அதே இடத்தில் தானே மோரியா மலையின் மீது ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுக்கும்படியான அழைத்து சென்ற இடம் அந்த இடம் தான். And the story still continues. That is the exact place later on the temple of God was built. சரித்திரம் சொல்லுகிறது அந்த இடத்தில் தானே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. Hey Satan, for a little while you can be wagging your tail. பிசாசே, நீ கொஞ்ச நாள் வாலாட்டி கொண்டிருக்கலாம். But remember, ultimately the victory is for our Jehovah God. முடிவான வெற்றி நம்முடைய யெகோவா தேவன். Hallelujah. 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 The Bible, more and more we study it, all the puzzles fall in place. நாம் வேதாகமத்தை அதிகமாய் வாசிக்க எல்லா காரியங்களும் ஒழுங்கான ஒரு நிலையில் வருவதை பார்க்கிறோம். One more example I want to give you. மற்றொரு உதாரணத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There are so many quotations of the Old Testament in the New Testament. I already told you. பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக வேத வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எடுத்தாளப்பட்டு இருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். But you will find the quotations are not exact. There are a lot of difference between what was original and what is quoted. ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எடுத்து ஆளப்படும் பொழுது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள வசனங்களிலே வித்தியாசம் இருப்பதை காண்கிறோம். How do we explain them? இதை நாம் எப்படி விளக்குகிறோம்? Now there are some examples I will give you, then you will understand why Old Testament quotations and the New Testaments are sometimes different. இதை நான் சில உதாரணங்களை கொடுத்து விளக்குகிறேன். அதை விளக்கத்தின் முடிவிலே ஏன் இந்த பழைய ஏற்பாட்டு வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எடுத்தாளப்படும் பொழுது மாறி வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். New Testament writers generally quoted the sense of the Old Testament prophecy rather than the exact letter of the Old Testament prophecy. புதிய ஏற்பாட்டிலே உள்ள புத்தகங்களை எழுதியவர்கள் பழைய ஏற்பாட்டு வசனங்களின் கருத்தை தான் எழுதினார்களே தவிர அதில் உள்ள வசனங்களை அப்படியே எழுதவில்லை. For example, turn with me to the book of Isaiah, 61st chapter. உதாரணத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அத்தியாயத்தை பாருங்கள். We all know the first two verses and we know it very much by heart. முதல் இரண்டு வசனங்கள் நம் அனைவருக்கும் மனனமாய் தெரிந்திருக்கிற வசனங்கள். It says, the Spirit of the Lord God is upon me because the Lord has anointed me to preach good tidings, etc., etc., etc. And it comes to say finally, to proclaim the acceptable year of the Lord and the day of vengeance of our God. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்றெல்லாம் சொல்லி கடைசியிலே நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்னை அனுப்பி இருக்கிறார். But when you come to Luke's Gospel 4th chapter where it was quoted as read by the Lord Jesus Christ in that synagogue in Nazareth, ஆனால் நாசரேத்தில் உள்ள அந்த தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது என்னவாகிறது? You find there is a difference between Isaiah 61:1 and 2 and Luke 4:18 and 19. இங்கே அந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏசாயா 61 முதல் 2 வசனங்களுக்கும் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4வது அத்தியாயத்தில் இருக்கிற வசனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். You find when Jesus Christ read it, he deliberately left out from Isaiah
the second portion of the second verse of Isaiah 61. அந்த 18-19 வசனங்களில் இயேசு கிறிஸ்து அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது வேண்டுமென்றே அந்த இரண்டாம் வசனத்தினுடைய கடைசி பாகத்தை விட்டு விடுகிறார். He stopped with proclaiming the acceptable year of the Lord. தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை அறிவிப்பது அந்த இடத்திலேயே அவர் நிறுத்தி விடுகிறார். He does not quote the day of vengeance of our God. தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாளை கூறுவது அறிவிப்பதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒன்றும் சொல்லவில்லை. Why? ஏன்? He was referring to his first advent. இது அவருடைய முதலாம் வருகையின் ஊழியத்தை குறித்து பேசுகிறார். First advent is the day of salvation, only second advent is the day of judgment. அவருடைய முதலாம் வருகையில் அவர் அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்துகிறார். இரண்டாம் வருகையில் தான் நீதியை சரிக்கட்டும் நாளை குறித்து சொல்லுவார். So this is one reason why there are changes between the Old Covenant and the New Testament quotations. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் அது எடுத்தாளப்பட்ட வசனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை குறிக்கிறதான முதல் விளக்கம். One more example. மற்றொரு உதாரணம். Look at Isaiah 9th chapter. ஏசாயா 9வது அத்தியாயம். We'll read the first two verses. முதல் இரண்டு வசனங்களை பாருங்கள். The gloom will not be upon her who is distressed, when at first he lightly esteemed the land of Zebulun and the land of Naphtali, and afterward more heavily oppressed her by the way of the sea beyond Jordan, in Galilee of the Gentiles. The people who walked in darkness have seen a great light. Those who dwelt on the land of the shadow of death, upon them a light has shone. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. But when you come to that quotation in Matthew's Gospel 4th chapter, ஆனால் மத்தேயு நற்செய்தி நூல் 4வது அத்தியாயத்தில் அதை எடுத்து ஆளப்படும்போது 15-16 verses are condensing the Old Testament prophecy. இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை சுருக்கி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். So there is a lot of condensation also in the New Testament. ஆகையினாலே புதிய ஏற்பாட்டிலே அந்த வசனங்கள் சொல்லப்படும் போது சுருக்கமாய் சொல்லப்படுகின்றன. That is only condensation, that is not a contradiction. இது வெறும் சுருக்குதல் மாத்திரமே தவிர திருக்குதல் அல்ல. Now, that's right. Now I will give another example and I will give you an exercise. நான் மற்றொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி அதை உங்களுக்கு ஒரு எக்ஸர்சைஸ் ஆக கொடுக்க விரும்புகிறேன். Acts of the Apostles 20th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அத்தியாயம். Look at the 35th verse. 35வது வசனத்தை பாருங்கள். Everybody look at that verse because I am giving you an exercise now. எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்கள், ஏனென்றால் இது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. Remember the words of the Lord Jesus that he said, it is more blessed to give than to receive. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குவதும். Remember the words of the Lord Jesus that he said, it is more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். Where did Jesus say this? இந்த வசனத்தை இயேசு எந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார்? Which gospel can you find there? எந்த சுவிசேஷத்திலே இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? It is not there in any gospel. We have no record of Jesus saying it is more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு எந்த நற்செய்தி நூலிலும் சொன்னதாக சொல்லப்படவில்லை. Then why do the apostles say that remember the words of the Lord who said it is more blessed to receive than to give than to receive? அப்படி இருக்க இந்த இதை எழுதின ஆக்கியோன் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? It is a summary of the teachings and the attitude of Jesus Christ towards the poor people exhibited and manifested in the four gospels. இந்த 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து ஏழைகளை பார்த்து அவர்களுக்கு சொன்ன காரியங்களும் செய்த காரியங்களின் சுருக்கமும் சாராம்சமும் தான் இந்த வசனம். That's all. அவ்வளவுதான். It is only a summary, the attitude of Jesus, the way he was responding to the needs of the poor people, the downtrodden people. The apostles summarized that and they made a statement, it is more blessed to give than to receive. ஏழைகளையும் புறக்கணித்தவர்களையும் குறித்து இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த கரிசனையும் அவர் சொன்ன வார்த்தைகளும் அவர் செய்த உதவிகளும் அதனுடைய சுருக்கமும் சாராம்சமும் தான் இந்த வசனம். Then we have an important statement in book of Psalms 46. மற்றொரு சங்கீதம் 46லே மற்றொரு காரியத்தை
Psalm 40 verse 6. சங்கீதம் 40:6 மற்றும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். It says, you have pierced my ear. நீர் என் காதிலே 40:6 பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் என்று எழுதியிருக்கிறது. செவிகளை திறந்தீர். But in another translation it says, you have pierced my ear. மற்றும் ஒரு மொழிபெயர்ப்பிலே என் காதிலே துளையிட்டீர் என்று எழுதியிருக்கிறது. Because that was the Hebrew custom. அதுதான் எபிரேய பழக்கம். Exodus 21:6 says, when a servant or a slave wants to obey you and be submissive to you all his life, you take a spear and just as spear says across the doorpost. ஒருவேளை யாத்ராகம புத்தகம் 21வது அத்தியாயத்திலே 6வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, உன்னிடத்திலே இருக்கிற அடிமையானாலும் வேலைக்காரனானாலும் உன்னிடத்தில் நிரந்தரமாய் இருப்பேன் என்று சொன்னால் அவனை அழைத்து கொண்டு போய் கதவோரத்திலே வைத்து அவன் காது மடலிலே ஒரு துளையிட வேண்டும் என்று சொல்லுகிறது. But when you quote it in the New Testament, ஆனால் அது புதிய ஏற்பாட்டிலே அதே வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது, in what language was New Testament written? புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி என்ன? It was written in Greek. அது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. In what language was the Old Testament written? பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? It was written in Hebrew. எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. For the Greek speaking people, the Hebrew Old Testament was translated by 70 elders into Greek Old Testament, which is called Septuagint. எபிரேய மொழியிலே எழுதப்பட்டதான பழைய ஏற்பாடு கிரேக்கு மொழியில் 70 பண்டிதர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. இதற்கு பெயர் செப்டுவாஜின்ட் என்று சொல்வார்கள். So the Greek scholars, when they were writing the New Testament, many times they borrowed from the Greek Old Testament rather than from the Hebrew Old Testament. ஆகையால் புதிய ஏற்பாட்டை எழுதிய எழுத்தாளர்கள் ஆக்கியோன்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டை எபிரேய மொழியிலிருந்து குறிப்பிடவில்லை, அந்த செப்டுவஜின்ட் என்கிறதான கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து குறிப்பிடுகிறார்கள். Hebrew language culture is take a spear and drive it and pierce the ears of that servant. எபிரேய கலாச்சாரம் என்னவென்று சொன்னால் அந்த அடிமையானவனுடைய காது மடலிலே ஒரு துளையிட வேண்டும் என்பதுதான். But in the Greek world such a thing was never heard of. ஆனால் கிரேக்கு கலாச்சாரத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. So they simply changed it as, your body you have prepared for me, behold I come to do your will, O God. எனக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினீர், இதோ உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் வருகிறேன். That means wholehearted obedience and submission and service. That is what is meant. முழு இருதயத்தோடு கூடியதான கீழ்ப்படிதல் சரண் என்ற அர்த்தம் தான் அதற்கு. So these are all some of the things that are there. I can't explain all the Bible difficulties, there are simply too many. இது சில உதாரணங்கள் தான். வேதாகமத்தில் இன்னும் அதிகமான கடினமான பகுதிகள் உண்டு, அவை அனைத்தையும் நான் விளக்க முடியாது. Now let us look at some examples of the New Testament. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சில பகுதிகளை நாம் பார்ப்போம். Who actually carried the cross of Jesus? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை உண்மையிலேயே சுமந்து சென்றது யார்? Was it Jesus or Simon of Cyrene? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்றாரா, இல்லை என்றால் சிரேனே ஊரானாகிய சீமோன் சுமந்து சென்றானா? He says both carried, one on one side and the other on the other side. ரெண்டு பேரும் சுமந்தார். சிலுவை முன்னாடி இயேசு கிறிஸ்து சென்றார், சீமோன் பின்னாடி இருந்து பிடித்துக் கொண்டான். This is not balance, this is compromise. இது சமநிலை அல்ல, இது சமரசம். Who carried the cross of Jesus? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து சென்றது யார்? Matthew 27:32 says Simon was forced to carry the cross. மத்தேயு 27:32 சொல்கிறது, சீமோன் சிலுவையை சுமந்து செல்லும்படி அவனை பலவந்தப்படுத்தினார்கள். Mark 15:21 says Simon he carried the cross. மார்க் 15:27 சொல்லுகிறது, சீமோன் அந்த சிலுவையை சுமந்தான். Luke 23:26 says Simon carried the cross. லூக்கா 23:26 சொல்லுகிறது, சீமோன் அந்த சிலுவையை சுமந்தான். But when you come to John's gospel, ஆனால் யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே வாசிக்கும் பொழுது, you come to the 17th verse, there is a different statement, report. அங்கு 19வது அத்தியாயம் 17வது வசனத்திலே வேறொரு காரியத்தை பார்க்கிறோம். And Jesus bearing his cross, he went out to a place called the place of skull, which is called in Hebrew Golgotha. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். Why did Matthew, Mark, Luke and say Cyrene? He was coming on the way. It is not an imagination.
Somebody was coming on the way, they called him. Why did they call him? He was not a Jew, he was an African. Jews are all white people, Cyrene people are black people. So they called the black man, come on, you come and you become a slave, you carry it. எல்லாம் யோவான் இப்படி எழுதியிருக்கும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் அனைவரும் ஏன் சீமோன், சிரேனே ஊரானாகிய சீமோன் என்று எழுதினார்கள்? இவர்கள் எல்லாரும் வெள்ளை நிறத்தோடு இருப்பவர்கள். ஆனால் இந்த சிரேனே ஊரை சேர்ந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், கருப்பு நிறத்தவர், அவரை அழைத்து நீ ஒரு அடிமையை போல இந்த சிலுவையை சுமந்து கொண்டு வா என்று சொன்னதாக ஏன் எழுதியிருக்கிறார்கள்? 3 evangelists say Simon carried the cross. 3 சுவிசேஷகர்கள் சீமோன் தான் அந்த சிலுவையை சுமந்தான் என்று எழுதியிருக்கிறார்கள். But one evangelist says Jesus carried his own cross to Golgotha. ஆனால் மற்றும் ஒரு சுவிசேஷகர் இயேசு கிறிஸ்து தானே அந்த சிலுவையை சுமந்தார் என்று சொல்லுகிறார். What is the possible explanation? இதற்கான சாத்தியமான விளக்கம் என்னவா இருக்கும்? John probably wanted to omit any distraction from that awful, agonizing, torturous death of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து அனுபவித்ததான கொடுமையான அந்த பிராயச்சித்த பலியில் இருந்து அதை வாசிப்பவர்களின் கவனம் திரும்பிவிடக்கூடாது, சிதறிவிடக்கூடாது என்பதற்காக சீமோன் சுமந்த காரியத்தை அவர் விட்டுவிடுகிறார். So there is no contradiction, but this man's focus is that God became flesh and dwelt among us. We beheld his glory and he died a cruel death on the Roman cross. That was his message. ஆனால் இது முரண்பாடான காரியம் அல்ல. ஆனால் இந்த சுவிசேஷகருடைய நோக்கம் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டது மாத்திரமல்ல, நம் அனைவருக்காகவும் பிராயச்சித்தம் செய்வதற்காக கொடுமையான பரிதாபகரமான ஒரு சிலுவை மரணத்தை சந்தித்தார் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட வேண்டும் என்பதுதான். Matthew wrote what Jesus said. மத்தேயு அவர்கள் இயேசு என்ன சொன்னார் என்பதை எழுதுகிறார். Mark wrote what Jesus did. மார்க்கு சுவிசேஷகர் எழுதும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை எழுதுகிறார். Luke writes what Jesus felt. இயேசு எதை உணர்ந்தார் என்று லூக்கா எழுதுகிறார். But John differently, he always writes who Jesus was. ஆனால் யோவான் எப்பொழுதுமே முற்றிலும் மாறுபட்டவராக இயேசு யாராக இருந்தார் என்பதை எழுதுகிறார். That's why he begins his gospel. In the beginning was the word was with God and the word was God. ஆகையினால் தான் அவர் தம்முடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று எழுதுகிறார். I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். I am the door. நானே வாசல். I am the way. நானே வழியாய் இருக்கிறேன். I am the life. நானே ஜீவனாய் இருக்கிறேன். I am the truth. நானே சத்தியமாய் இருக்கிறேன். I am the true wine. நானே உண்மையான திராட்சை கொடி. I am the living bread. நானே ஜீவ அப்பம். That I am that I am statements are all they are lined up in book of John. இந்த I am என்று சொல்லு நானே என்று சொல்லுகிறதான அந்த பதங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக யோவான் நற்செய்தி நூலிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. So when he was focusing on the person of Christ, not on what he said or what he did or what he felt, but who he was, he left out details which were distracting, unnecessary. இயேசு கிறிஸ்து யாராக இருந்தார் என்பதையே மையப்பொருளாக வைத்துக்கொண்டு அவர் எழுதும் பொழுது அவர் என்ன செய்தார், அவர் எதை உணர்ந்தார் என்பதையெல்லாம் அவர் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து யாராக இருந்தார் என்பதையே முக்கியப்படுத்தி இப்படியாக எழுதுகிறார். So there is no contradiction between Matthew, Mark, Luke and John. மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்திற்கும் யோவானுக்கும் வித்தியாசம், முரண்பாடு இல்லை. It is simply one person looks at it from one angle, the other person looks at it from a totally different angle. ஒருவர் ஒரு கோணத்தில் இருந்தும் மற்றொருவர் முற்றிலும் மாறுபட்ட வேறு ஒரு கோணத்தில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதினால் தான் இப்படி இருக்கிறது. And there is a biblical interpretation principle. இதுதான் வேதத்தை வியாக்கியானம் செய்வதில் உள்ள ஒரு கோட்பாடு. Do not argue from silence. அமைதியிலிருந்து சொல்லப்படாத காரியத்திலிருந்து எந்த முடிவுக்கும் வராதீர்கள். Do not argue from silence. சொல்லப்படாத காரியத்திலிருந்து எந்த முடிவுக்கும் வந்து விடாதீர்கள். Jesus started carrying and then on the way because of his exhaustion it was very likely they compelled another man to carry the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். ஆனால்
ஒருவேளை அவர் சோர்ந்து போனதினாலே வேறொரு மனிதனை சிலுவை சுமக்கும்படியாய் சொல்லி இருக்கலாம். So just because John has not noted it, do not argue from the silence. இதை யோவான் குறித்து சொல்லவில்லை, ஆகையினாலே அந்த சொல்லப்படாத காரியத்திலிருந்து எந்த முடிவுக்கும் நாம் வரக்கூடாது. Brings us to a very important principle. இது ஒரு மற்றொரு முக்கியமான தத்துவத்திற்கு நம்மை நடத்துகிறது. Do not use one difficult passage to interpret another difficult passage. வேதாகமத்தில் உள்ள ஒரு கடினமான பகுதியை விளக்குவதற்கு மற்றொரு கடினமான பகுதியை உபயோகப்படுத்தாதீர்கள். Once again, மறுபடியும் சொல்லுகிறேன், do not use one difficult passage to interpret another difficult passage. ஒரு கடின பகுதியை விளக்குவதற்காக மற்றொரு கடினமான பகுதியை உபயோகப்படுத்தாதீர்கள். 1 Corinthians 15:29 speaks about baptism for the dead. 1 கொரிந்தியர் 15:29 மரித்தோருக்கான ஞானஸ்நானம் என்பதை குறித்து பேசுகிறது. It is a difficult passage. இது ஒரு கடினமான பகுதி. To explain that difficult passage, இந்த கடினமான பகுதியை விளக்குவதற்காக don't go to 1 Peter 3rd chapter 19 and 20. 1 பேதுரு 3:19-20 போக வேண்டாம். Where it is said that Jesus died and he went into the Hades and he preached to the spirits in prison. அந்த 3:19-20 இயேசு கிறிஸ்து மரித்து ஆவியிலே அவர் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். காவலில் இருந்த ஆவிகளுக்கு, அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதி இருக்கிறது. Both are difficult passages. இது இரண்டுமே கடினமான வேத பகுதிகள். So don't use one passage to interpret another difficult passage. ஆகையினாலே ஒரு கடினமான பகுதியை விளக்குவதற்காக இன்னொரு கடினமான பகுதிக்கு போக வேண்டாம். Keep these two passages together. இந்த இரண்டு வேதாகம பகுதிகளையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். Go to a plain teaching. தெளிவாய் போதிக்கிற மற்றொரு வேத பகுதிக்கு போங்கள். What is the plain teaching? தெளிவாய் போதிக்கிற காரியம் என்ன? It is appointed unto man once to die, after that judgment. மனிதன் ஒரே முறை மரிப்பதும் அதன் பிறகு நியாய தீர்ப்பை சந்திப்பதும் மனிதர்க்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. That's all. That's a clear teaching. அவ்வளவுதான். இதுதான் தெளிவான போதனை. So you take the clear teaching and try to understand this passage against that teaching. இந்த தெளிவான போதனையினுடைய வெளிச்சத்திலே அந்த கடினமான பகுதியை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். Rich man died. ஐஸ்வர்யவான் மரித்தான். He went down. அவன் கீழே பாதாளத்திற்கு போனான். Poor man died. அந்த ஏழை மனிதன் மரித்தான். He went up. அவன் மேலே போனான். What was the answer from Abraham? ஆபிரகாமிடத்திலிருந்து கிடைத்த பதில் என்ன? We cannot come to you, you cannot come to us. நீ எங்களிடத்தில் வர முடியாது, நாங்களும் உன்னிடத்தில் வர முடியாது. No second chance. அங்கு இரண்டாவது சந்தர்ப்பம் கொடுக்கப்படுவதே இல்லை. So taking that difficult passages, some churches are practicing prayers for dead people. இந்த ஒரு கடினமான பகுதியை பயன்படுத்தி கொண்டு சில சபைகள் மரித்தோருக்காக ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். I thought only Roman Catholics do it, but recently I found some Anglican Christians are also doing it. நான் நினைத்தேன் இது ரோம கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் மரித்தோருக்காக ஜெபிக்கிறார்கள் என்று. சமீபத்தில் தான் எனக்கு தெரிந்தது ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தவர்களும் அப்படி செய்கிறார்கள். We have an annual festival in Vellore. It is celebrated by pagans. வெல்லூரிலே அஞ்ஞான மார்க்கத்தாரால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை எங்களுக்கு தெரியும். Now that is known as மயான கொள்ளை. மயான கொள்ளை, மயான கொள்ளை என்று ஒரு பண்டிகை உண்டு. They go to this place where the dead bodies are buried or burnt. எங்கு அந்த மயானத்திற்கு போவார்கள், இறந்தவர்களை புதைக்கின்ற எரிக்கின்ற மயானத்திற்கு அவர்கள் செல்வார்கள். And they just sacrifice buffaloes. அங்க போய் எருமை மாட்டை பலி கொடுப்பார்கள். Take that live blooded liver or lungs or heart and they chew it in their tongue and mouth. அந்த அந்த எருமை மாட்டினுடைய ரத்தம் வடிகிறதான ஈரலையோ நுரையீரலையோ எடுத்து வாயிலே கடிப்பார்கள். All kinds of dirty things they will do. இது போன்ற அசுத்தமான அநேக காரியங்களை அவர்கள் செய்வார்கள். That procession goes via our house. அதுக்காக போகிற ஊர்வலம் எங்கள் வீட்டு வழியாக தான் போகிறது. We are talking about pagans in Orissa. I am talking about paganism near Church Colony in Vellore. ஒரிசாவில் இருக்கிற அஞ்ஞான மார்க்கத்தை குறித்து நாம் பேசுகிறோம். ஆனால் நான் பார்த்ததோ வேலூரிலே சர்ச் காலனியில் நடக்கிறதான அஞ்ஞான மார்க்கம். On that day from morning 9 o'clock to evening 11 o'clock all electricity will be cut off in Vellore. அந்த நாளில் தானே காலையில் 9 மணியிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் மின்சாரம் தடைபட்டுவிடும். Because huge statues and things like that will be taken
you know, you just cannot explain what they are doing. அந்த நாளில் பெரிய பெரிய சிலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவார்கள். எப்படி அசுத்தமா இருக்கும் என்று சொல்லவே முடியாது. And I asked one Hindu boy. அந்த இடத்துல போன ஒரு இந்து தம்பியை கேட்டேன். And I asked him, why are they doing this? இதை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். And he said, you know, we want to pacify that dead spirits. We want them to be very quiet, not disturb us, but go to their place. இறந்து போனவர்களுடைய ஆவி வந்து எங்களை தொந்தரவு செய்து விடக்கூடாது, அவர்களுக்கு சாந்தி உண்டாக வேண்டும், அவர்கள் அவர்களுக்குரிய இடத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். I asked him, what is the meaning of all this? இதற்கெல்லாம் அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன என்று கேட்டேன். He said, you Christians are also doing it. அப்பொழுது அவன் சொன்னான், ஐயா கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் இதை செய்கிறீர்கள். You have got what you call கல்லறை திருநாள். You are going to கல்லறை. நீங்களும் கல்லறை திருநாள் என்று ஒரு திருநாளை வைத்து கொண்டாடுகிறீர்களே என்று கேட்டான். You are all going to that burial ground, that cemetery. அந்த கல்லறை திருநாளிலே நீங்களும் கூட தான் மயானத்திற்கு போகிறீர்கள். And you prepare vadai and you take there, you prepare idli and take there, and for some people you take payasam also and you take there. அந்த இறந்து போனவர்களை பிரியப்படுத்துவதற்காக வடை, இட்லி, பாயாசம் இதையெல்லாம் கொண்டு செல்கிறீர்களே என்று சொன்னார். And you are also praying there, and sometimes the pastor also goes there praying for you. நீங்களும் போகிறீர்கள், அது மாத்திரமல்ல உங்களுடைய சபை போதகரும் கூட அங்கு போகிறாரே என்று சொன்னார். So whatever we are doing, we learn from you. நாங்கள் செய்கிறதெல்லாம் உங்களிடத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள். Shame upon Christianity. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வெட்கக்கேடு. So many such things which you are doing which have no biblical sanction or divine authority. வேதாகமத்தில் சொல்லப்படாத, தேவனால் அங்கீகரிக்கப்படாத அநேக வெட்கக்கேடான இந்த விஷயங்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்து வருகிறோம். So don't try to interpret one difficult passage by another difficult passage and have a practice like that and mark it in the church calendar. கல்லறை திருநாள். ஆகையினாலே ஒரு கடினமான பகுதியை விளங்கிக் கொள்வதற்காக இன்னொரு கடினமான பகுதியை உபயோகித்து இது போன்று வேதத்தில் இல்லாத பழக்க வழக்கங்கள், கல்லறை திருநாள் என்றெல்லாம் கொண்டாடாதிருங்கள். It is actually a leftover or reminiscence from Roman Catholicism. இது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டதான ஒரு காரியம். Once a person dies, that's all. ஒரு நபர் மரித்து விட்டால் அவ்வளவுதான் முடிந்து விட்டது. After that, all the songs that you sing are not for him, it is for us. இறந்து போன சரீரத்தை வைத்துக் கொண்டு நாம் பாடுகிற பாடல் எல்லாம் அந்த செத்து போன ஆவிக்காக அல்ல, நமக்காக பாடுகிறதான பாடல்கள். லீட் ஓ கைண்ட்லி லைக் கார் இருளில் என் நேச தேவமே அவன் நடந்து போய் சேரணும் இடத்துல சேர்ந்துட்டான். இட்ஸ் ஓவர் ஃபார் இட் இஸ் ஃபார் அஸ். அப்படி பாடுவதெல்லாம் காரிருளில் என் நேச தீபமே என்று பாடுவதெல்லாம் நமக்காகத்தான். He has already reached his destination. அந்த இறந்த மனிதர் போய் சேர்ந்து விட்டார். Even before funeral, even before pastor comes, he has already left. அடக்கத்தை விடுங்கள், போதகர் வந்து ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் போய் சேர்ந்து விட்டார். You bury him or you burn him or you leave him as it is, nothing is going to happen. நீங்கள் ஒருவரை அவரை புதைத்தாலும் சரி, எரித்தாலும் சரி, அந்த இடத்திலேயே விட்டுவிட்டாலும் சரி, ஒன்றுமாக போவதில்லை. But unconsciously we also have got some heathenic customs associated or sticking on to our church practices. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றும் நம் சபையோடு கூட அநேக இந்த அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் ஒட்டிக்கொண்டு விட்டன. Now that is why I told you this morning that because we are in India, we should try to flush our religion and our church practices of all heathenic pagan practices. ஆகையினால் தான் காலையிலே பேசும்பொழுது நான் சொன்னேன், சபையிலே இன்னும் நாம் இந்தியாவிலே வசித்துக் கொண்டிருப்பதனால் சபையிலே இன்னுமாய் ஒட்டி கொண்டிருக்கிறதான, சேர்ந்து கொண்டிருக்கிறதான அஞ்ஞான மார்க்கத்தாருடைய பழக்க வழக்கங்களை நம்முடைய சபையினுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து முற்றிலுமாய் நீக்கிவிட வேண்டும். This morning one friend came and thanked me for introducing that book from Sri Lanka titled Biblical Christianity in Indian Perspective. இன்று காலையிலே ஒரு நண்பர் வந்து அந்த Biblical Christianity in Indian Perspective என்ற புத்தகத்தை அறிமுகப்படுத்தினதற்காக நன்றி சொன்னார். I said you give one reading through it, you will have a real wholesome understanding. அதை ஒரு முறை வாசித்தால் போதும் கிறிஸ்தவத்தை குறித்த உண்மையான அறிவை, விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். Yes beloved, there are hundreds of such difficulties in the Bible. வேதாகமத்திலே நூற்றுக்கணக்கான இது போன்ற கடினமான பகுதிகள் உண்டு. If you are serious enough to study them, please note down the references I gave. When you find time or somebody pays for you or you can afford, you can buy these books.
நான் சொல்லுகிற கீழே சொல்லுகிறதான புத்தகங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு யாராவது அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்களிடத்திலே பணம் சேர்ந்து இந்த புத்தகத்தை வாங்கினாலும் சரி, அது உங்களுக்கு மிகவும் உபயோகமாயிருக்கும். Note them down. At the next possible occasion you can buy them. நீங்கள் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதை வாங்கலாம். Hard sayings of the Bible. Hard sayings of the Bible. Hard sayings of the Bible. வேதாகமத்தினுடைய கடினமான சொல்லப்பட்ட காரியங்கள். 800 pages. 800 பக்கங்கள் உள்ள புத்தகம். Published by IVP, InterVarsity Press. InterVarsity Press, IVP என்பவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. In 1996. வெளியிடப்பட்ட ஆண்டு 1996வது ஆண்டு. The name of the author is Walter Kaiser. வால்டர் கேசர் என்பவரால் எழுதப்பட்ட புத்தகம். Next book. அடுத்த புத்தகம் Encyclopedia of Bible Difficulties. Encyclopedia of Bible Difficulties என்ற புத்தகம். Encyclopedia of Bible Difficulties. Encyclopedia of Bible Difficulties என்கிறதான புத்தகம். 475 pages. 475 பக்கங்கள் உள்ள புத்தகம். Published by Zondervan. Zondervan அவர்களால் அச்சிடப்பட்டுள்ளது, வெளியிடப்பட்டுள்ளது. Released in 1982. 1982வது ஆண்டு வெளியிடப்பட்ட புத்தகம். The author is Gleason Archer. Gleason Archer என்பவரால் எழுதப்பட்டது. Gleason Archer. Gleason Archer. The next one is Today's Handbook. Today's Handbook of Solving Bible Difficulties. Today's Handbook of Solving Bible Difficulties. 500 pages. It is published by Bethany House. Bethany House. Year of publishing 1990. The author's name is David O'Brien. David O'Brien. Next book, Alleged Discrepancies of the Bible. Alleged, A-L-L-E-G-E-D, Alleged Discrepancies of the Bible. 450 pages. Published by Whittaker House. W-H-I-T-A-K-E-R. Whittaker House. Published in 1992. The author's name is John Halley. John Halley.